கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கடந்த நாட்களெல்லாம் கர்த்தர் நம்மை ஆச்சரியமாக நடத்தினார். All through the past days the Lord has been leading us wonderfully. நாம் கடந்த நாட்களிலே கர்த்தருடைய ரகசிய வருகை பற்றி அதை பற்றிய சில காரியங்களை நாம் படித்து வருகிறோம். In the past days we've been learning about certain things about the secret coming of Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு முன்பு சம்பவிக்கிற காரியங்களை பற்றி ஒவ்வொன்றாக நாம் படிக்கிறோம். One by one we are looking things related to the rapture of or the church or the secret coming of Jesus. சில நாட்களாக அவருடைய வருகைக்குரிய சில அடையாளங்களை பற்றி படித்தோம். And we also for the past few days are learning about the signs for his coming. அவருடைய வருகையினுடைய அடையாளங்கள் சொல்லப்பட்டபடியே நடந்து கொண்டே இருக்கிறது. And it is happening according to the signs that are mentioned about his coming. முதலாவது அவர்களுடைய வருகைக்கு இந்த பூமியிலே இஸ்ரவேல் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டது கர்த்தருடைய வருகையை முன்னறிவிக்கிற ஒரு காரியம். First of all, the establishment of the kingdom of Israel in this earth is a sign which foretells his coming. உலகத்தில் நூற்றுக்கணக்கான தேசங்கள் இருந்தாலும் கானான் தேசம் அல்லது எருசலேம் என்பது அது தேவனுடைய சித்தப்படி உள்ள ஒரு தேசமாக இருக்கிறது. Though there are hundreds of lands in this earth, the land of Canaan is something according to the will of God. அது அமெரிக்காவை போல அல்ல. It's not like America. அது இங்கிலாந்தை போல அல்ல. Neither like England. அது பாபிலோனை போல அல்ல. And not like Babylon. அது இந்தியாவை போல அல்ல. Not like India. எருசலேம் என்பது இஸ்ரவேல் தேசம் என்பது அது தேவ சித்தப்படி உண்டான உருவாக்கப்பட்ட தேசம். The land of Canaan, the land of Israel or Jerusalem is one which is formed according to the will of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த ராஜ்யம் ஆபிரகாமின் சந்ததிக்கு கொடுக்கப்பட்டது என்று நாம் படித்தோம். We read that this land was or kingdom was given unto Abraham's seed. ஆனால் அவர்கள் அந்த தேசத்தை தீட்டுப்படுத்தினபடியினால் But because they polluted the land, அந்த தேசம் அவர்களை வாந்தி பண்ணி போட்டது. the land spewed them out. மற்ற எந்த தேசத்திற்கும் தன்னுடைய குடிகளை வாந்தி பண்ணுகிற ஒரு தன்மை இல்லை. There is no other land which has the feature of spewing out its inhabitants. இப்ப இந்தியாவை எடுத்துக்கொள்ளுங்கள். Consider India. இந்தியாவிலே யாராவது பரிசுத்தம் இல்லாமல் நடந்தால் இந்தியா அவர்களை வாந்தி பண்ணாது. Anyone who defiles India will not be vomited out. அதே போல அமெரிக்காவை எடுத்துக்கொள்ளுங்கள். So is it with America. அமெரிக்கா ஒரு கிறிஸ்தவ தேசமான இருந்தாலும் கூட Though America is a Christian country, அமெரிக்காவிலே பரிசுத்தம் இல்லாமல் நடக்கிறவர்களை அமெரிக்கா வாந்தி பண்ணாது. anyone who would walk unholy in America, they will not be vomited out of America. உலகத்தில் எந்த தேசத்துக்கும் அந்த தன்மை இல்லை. And no land in this earth has such a feature. ஆனால் இஸ்ரவேல் தேசத்துக்கு கானான் தேசத்துக்கு ஒரு தன்மை இருக்கிறது. But there is a feature for the land of Israel or Canaan. அந்த தேசத்தை தீட்டுப்படுத்தினால் அந்த தேசம் அவர்களை வாமிட் பண்ணிவிடும், அல்லாவிட்டால் வாந்தி பண்ணிவிடும். That if one would pollute the land will spew them out. அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். So was the children of Israel chased out of the land of Canaan. எவ்வளவோ வருடங்களாக தேசம் இல்லாதவர்களாகவே அவர்கள் தேசாந்தரிகளாக அலைந்து திரிந்தார்கள். And for many years together they walked about as fugitives or vagabonds, not having a nation for themselves. இந்த நாடோடிகள் இருக்காங்களே, அதுபோல இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு தேசம் விட்டு இன்னொரு தேசத்துக்காக அப்படியே அலைந்து திரிந்தார்கள். The people of Israel, they moved about from one land to another like a gypsy. ஆனால் கர்த்தர் சொன்னார், But the Lord said, கர்த்தருடைய ரகசிய வருகையை பற்றி அவர் பேசிக் கொண்டிருக்கும்போது, when he was saying about the secret coming, இஸ்ரவேல் ராஜ்யம் திரும்பவும் ஸ்தாபிக்கப்படும், that the land of Israel shall be established once again. அது அவருடைய ரகசிய வருகைக்கு அடையாளம் என்று சொன்னார். And that is a sign for his secret coming, he said. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த வார்த்தை 1948 வருடம் நிறைவேறினது என்று நாம் படித்தோம். இதற்கு ஏற்கனவே முந்தின வகுப்புகளில் நான் சொன்னேன். Few studies before I told you as to how this was fulfilled in the year 1948. 48ஆம் வருஷம் மே மாதம் 14ஆம் தேதி இந்த வார்த்தை நிறைவேறியது. May 14th of 1948 this word was fulfilled. இஸ்ரவேல் தேசத்திலே டெல் அவீவ் என்கிற நகரத்திலே பறந்து கொண்டிருக்கிற பிரிட்டிஷ் கொடி இறக்கப்பட்டது. The British flag which was flying in Tel Aviv in Israel was then brought down. அப்பொழுதுதான் இஸ்ரவேல் தேசத்து கொடி ஏற்றப்பட்டது. அந்த ராத்திரியில் நடுராத்திரியிலே. It is then at that midnight that the flag of the land of Israel was hoisted. அந்த இஸ்ரவேல் தேசத்து கொடி ஏற்றப்பட்ட போது The Israeli flag when it was hoisted, அந்த கொடியினுடைய தன்மைகள் சில ஆவிக்குரிய தன்மைகளை வெளிப்படுத்துகிறது என்று நான் உங்களுக்கு முந்தின வகுப்புகளிலே சொன்னேன். In the former time I already told you that as to how the characteristics of this flag reveal some spiritual significance. இஸ்ரவேல் தேச கொடியின் நிறம் பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிக்கும் போது
அவன் வஸ்திரங்களில் காணப்பட்ட ரெண்டு நிறத்தை காண்பிக்கிறது. The color of the Israeli flag shows the two colors that were found in the garment of the high priest when he enters the most holy place. மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரதான ஆசாரியன் பிரவேசிக்கும்போது அவனுடைய வஸ்திரம் ரெண்டு நிறங்கள் உடையதாயிருந்தன. When a high priest enters the most holy place, his garment was made of two colors. ஒன்று வெண்மை, One white, இன்னொன்று இளநீல நிறம். other blue. இப்படியே இஸ்ரவேல் தேசத்து கொடி இந்த ரெண்டு நிறத்தை உடையது. ஒன்று வெண்மை, இன்னொன்று இளநீல நிறம். It is in the same way Israeli flag is of white and of blue. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ரெண்டு நிறங்களை உடைய கொடியின் மத்தியிலே ஒரு 6 முனைகளை உடைய ஒரு நட்சத்திரம் பதிக்கப்பட்டிருந்தது. And there was a star embedded between these two colors which had 6 edges. இதற்கு தாவீதின் நட்சத்திரம் என்று பெயர். And it is called as the David star. 6 முனைகள் உள்ள ஒரு நட்சத்திரம். A star with 6 edges. அதாவது ரெண்டு முக்கோணங்களை ஒன்றாக சேர்த்தால் ஒரு ஸ்டார் வடிவம் கிடைக்கும். அந்த உருவம்தான் இஸ்ரவேல் கொடியின் மத்தியில் இருக்கும். That is the form of two triangles being together, it is formed as a star. It is found between these two colors in the Israeli flag. ரெண்டு முக்கோணங்கள் சேர்ந்த ஒரு நட்சத்திரம். A star with two triangles. ஒரு முக்கோணத்துக்கு 3 பக்கங்கள். A triangle has 3 sides. ஒரு முக்கோணத்துக்கு 3 பக்கங்கள், இன்னொரு முக்கோணத்துக்கு 3 பக்கங்கள். And another triangle also 3 sides. இது எதை காண்பிக்கிறது என்றால், What does this show? தேவனுடைய திரித்துவத்தையும் மனுஷனுடைய திரித்துவத்தையும் காண்பிக்கிறது. It shows the Trinity of God and the Trinity in man. அதனுடைய ஆவிக்குரிய உள்ளான அர்த்தம் என்னவென்றால், The spiritual significance that lies in it is, நாங்கள் திரித்துவ தேவனோடு இணைக்கப்பட்ட ஜனங்கள். we are the people who are knit with the true God, the triune God. தேவன் திரித்துவராக இருக்கிறார். God is triune, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். Father, Son and Holy Spirit. மனுஷன் திரித்துவனாக இருக்கிறான், ஆவி, ஆத்துமா, சரீரம். Man is triune with spirit, soul and body. திரித்துவ தேவனோடு நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் இணைக்கப்பட வேண்டும். Our spirit, soul and body should be knit with the triune God. அதுதான் நம்முடைய வெற்றியின் ரகசியம். That is the secret of our victory. இதுதான் இஸ்ரவேல் கொடியினுடைய விளக்கம். That is the explanation of the Israeli flag. முதலாவது அந்த கொடி வெண்மை நிறமாக இருந்தது. Firstly, it was of white. அந்த வெண்மை நீதியையும் பரிசுத்தத்தையும் சமாதானத்தையும் காண்பிக்கிறது. White shows righteousness, holiness and peace. இஸ்ரவேல் தேசம் நீதி, பரிசுத்தம், சமாதானத்தினால் ஆளுகை செய்யப்பட வேண்டிய தேசம். The land of Israel is ought to be reigned over with righteousness, holiness and peace. அல்லது இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகை செய்கிற தேவன் நீதியும் பரிசுத்தமும் சமாதானமும் உடைய தேவன். Or God who reigneth over the land of Israel is righteous, holy and having peace. மற்ற எந்த தேசத்திலும் நீதி, பரிசுத்தம், சமாதானத்திலே ஆளுகைகள் நடப்பதில்லை. In no other land can you see the reign in righteousness, holiness and peace. எந்த தேசத்திலும் நீங்கள் பாருங்கள், நீதி, பரிசுத்தம், சமாதானம் இதிலே ஆளுகைகள் நடக்கிறதில்லை. Look at any land, there will be no reign in righteousness, holiness and peace. ஆனால் எருசலேமிலே தேவன் நிறைவேற்றப் போகிற ஒரு ஆளுகைதான் நீதி, பரிசுத்தம், சமாதானம் இதிலே நடக்க போகிறது. But the reign that God is going to establish in the land of Israel is full of righteousness, holiness and peace. இதே கொடிதான் அந்த 1000 வருட அரசாட்சியிலே, இதே கொடிதான் எழுத்தின்படி, சரீரத்தின்படி இதே கொடிதான் பறக்க போகிறது. It is this literal flag that is going to physically or literally fly over the land. இளநீல நிறம் எதை காண்பிக்கிறது? What does that blue show? இளநீல நிறம் தேவனுடைய அன்பை காண்பிக்கிறது. It shows the love of God. தேவன் அன்பாகவே இருக்கிறார். God is love. மனுஷனுடைய விசேஷம் என்னவென்றால், தேவ அன்பை தன் வாழ்க்கையில் ருசிப்பதுதான். Speciality of man is tasting the love of God in his life. நம்முடைய ஜீவியம் ஒரு ராஜ்யமாக ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்றால், If our life should be established as a kingdom, நம்முடைய ஜீவியம் தேவ அன்பை ருசி பார்த்த ஒரு ஜீவியமாக இருக்க வேண்டும். our life should be one which has tasted the love of God. நாம் தேவ அன்பை ருசி பார்த்தவர்களாக இருந்தால், If we have tasted the love of God, நிச்சயமாக இந்த ராஜ்யம் நிலை நிற்கும். surely this land shall withstand. ஒவ்வொரு தனி மனிதனும், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும், ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் தேவ அன்பை ருசி பார்த்தவர்களாக இருக்க, அதான் அந்த இளநீல நிறம் காண்பிக்கிறது. Every individual, every child of God, every servant of God should have tasted the love of God. That blue shows. தனிப்பட்ட முறையிலே நான் தேவ அன்பை ருசித்தவன் என்கிற ஒரு சாட்சி ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். And everyone in their personal life should have a testimony that I have tasted the love of God. அப்பொழுதுதான் நாம் கர்த்தருடைய ரகசிய வருகைக்கு ஆயத்தமாக முடியும். It is then we can get ready for the secret coming of Jesus. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்ற வசனத்தை பாராமல் சொல்லுவது போதாது. Not just enough
of that we by heart the verse God is love. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதை நான் ருசித்திருக்கிறேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். You have to say, I have tasted that God is அப்படி love. சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அன்பை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ருசித்த மனுஷர்களாக இருக்க வேண்டும். We should be people who have tasted of that love in our lives. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் இந்த திரித்துவ தேவனோடு இணையும் போது when this our spirit, soul and body is knit with the triune God, இந்த ராஜ்யம் நிலையான ராஜ்யமாக நம்முடைய ஜீவியம் நிலைநிறுத்தப்படுகிறது. our life is established as an everlasting kingdom. சில மனிதருடைய ஜீவியம் நிலைநிற்பதில்லை. Certain lives of people, they are not able to stand. பாருங்கள், சிலர் பின்வாங்கி போறார்கள். Some backslide. சிலர் மனிதருடைய ஜீவியம் நிலை நிற்காத காரணம் என்ன? Why do the life of some are not established? அந்த அவர்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் அந்த திரித்துவ தேவனோடு இணைக்கப்படாதபடியினால் தான். Because their spirit, soul and body is not knit with the triune God. ஆகையால் நிச்சயமாக நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் அந்த திரித்துவ தேவனோடு இணைந்து ரெண்டு முக்கோணங்கள் சேர்ந்து ஒரு ஸ்டார் மாதிரி உண்டாவது போல அந்த கொடியின் மத்தியில் இருக்கிற அந்த சின்னத்தை போல நாம் மாற வேண்டும். Therefore surely we should become as the sign or the symbol between in that flag as the two triangles being knit with the triune God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Glory be to the holy name of God. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான அடையாளத்தை நான் சொல்லுகிறேன். Another important sign that I want to tell you. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு முன்னதாக ஒரு அடையாளம் சம்பவிக்கும். There will be a sign taking place even before the secret coming of Jesus. கர்த்தராகிய இயேசு சொன்னார், Jesus Christ said, அவருடைய பாதங்கள் ஒலிவ மலையின் மேல் வரும்போது when his feet touched the Mount of Olive, ஒலிவ மலை இரண்டாக பிளந்து போகும் என்று சொன்னார். Mount of Olive will be cleft into two. இது சகரியாவின் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு தீர்க்க தரிசனம். This is a prophetical utterance in the book of Zechariah. சகரியா 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிப்போம். Zechariah chapter 14 and verse 4. அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலை மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போம். அதனாலே ஒரு பாதி வட பக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும். இது கர்த்தருடைய ரகசிய வருகைக்கு பிறகு சம்பவிக்கிற ஒரு காரியம். This is a thing that takes place after the secret coming of Jesus. கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகை மூன்று பகுதியாக இருக்கிறது. The second coming of Jesus is of three parts. முதலாவது ரகசிய வருகை. Firstly, the secret coming. அடுத்தது உபத்திரவ காலத்து இரத்த சாட்சிகளை சேர்க்கும்படியாக அவர் வருவது. Nextly, coming together the tribulation martyrs. மூன்றாவது இந்த ஒலிவ மலையின் மேல் அவருடைய பாதங்கள் படும். And thirdly, his feet touches upon the mountain of Olive. அப்பொழுது ஒலிவ மலை இரண்டாக பிளந்து போகும். And this mount shall be cleaved into two. இந்த காரியம் இப்பொழுதே சம்பவித்திருக்கிறது. And this thing has already begun. அது உண்மை என்பதை இப்பொழுது நிரூபித்திருக்கிறார்கள். And now they have proved that it is true. அமெரிக்காவிலே டெக்சாஸ் என்ற ஒரு மாநிலம் இருக்கிறது. There is a city called Texas in America. அந்த டெக்சாஸ் மாநிலத்தினுடைய தலைநகரம் டல்லாஸ். And Dallas is the capital of the city Texas. அங்கே ஒரு கிறிஸ்தவ ஸ்தாபனம் இருக்கிறது. There is a Christian institution there. அதுக்கு பெயர் தேசத்திற்கு கிறிஸ்து, Christ for Nation, called Christ for Nation. இந்த ஸ்தாபனம் Christ for Nation என்கிற ஸ்தாபனம் டல்லாஸ் என்கிற நகரத்தில் இருக்கிறது அமெரிக்காவில். This institution of firm Christ for Nation is in Dallas in Texas. இதன் ஸ்தாபகர், இந்த ஸ்தாபனத்தை கண்டுபிடித்தவர், உருவாக்கினவர் கார்டன் லின்சே என்பவர். The founder of this institution is Gordon Lindsay. இவர் ஒரு காரியத்தை தன் மனதிலே நினைத்தார். He had thought one thing in his mind. அமெரிக்காவிலிருந்து அநேக உல்லாச பிரயாணிகள் எருசலேம் நகரத்துக்கு போகிறார்கள். Many tourists from America, they go to the city of Jerusalem. அவர்கள் எருசலேம் நகரத்துக்கு போகும்போது when they go to that city, அங்கே அவர்கள் வசதியாக தங்குவதற்காக there in order to have a luxurious stay, அமெரிக்க மாதிரி ஹோட்டல்கள் அங்கே கட்டும்படியாக விரும்பினார். he desired to build American modeled hotels there. அதை எங்கே கட்ட வேண்டும் என்று விரும்பினார்? And where wanted he to build it? எருசலேமில் உள்ள ஒலிவ மலையின் மத்தியிலே கட்ட வேண்டும் என்று விரும்பினார். He wanted to build it in the middle part of Mount Olive in Jerusalem. அதற்காக சில நிபுணர்களை அந்த எருசலேமில் இருக்கிற ஒலிவ மலையின் மத்தியிலே சில நிபுணர்களை அதற்காக பரிசோதனைக்காக அனுப்பினார். For which he sent certain scientists or researchers for examination in order to lay the foundation for it. அந்த நிபுணர்கள் போய் அந்த ஒலிவ மலையின் மத்தியை ஆராய்ந்து பார்த்தார்கள். The researchers, they went there and examined that middle part of Mount Olive. அப்பொழுது மேலிருந்து
கீழ் வரைக்கும் ஒரு வெடிப்பு ஒலிவமலை இருப்பதாக கண்டுபிடித்தார்கள். Then they found out a cleft right from the top till the bottom of the mountain. மேலிருந்து கீழ் வரைக்கும் ஒரு வெடிப்பு. A cleft right from the top till the bottom. அதன் பிறகு அந்த நிபுணர் குழு அந்த வெடிப்பை பரிசோதனை செய்ய தொடங்கினார்கள். After that, that group of researchers started to examine it. கடைசியில் அவர்கள் கண்டுபிடித்தது என்னவென்றால் இந்த வெடிப்பு பெரிதாகி இந்த ஒலிவ மலை இரண்டாக பிளக்கப் போகிறது. And finally they found out that this cleft will become greater and finally Mount Olive will become two. இந்த செய்தியை அமெரிக்காவில் இருந்ததான கார்டன் லின்சேக்கு அவர்கள் தெரிவித்தார்கள். And they informed this message to Gordon Lindsay. உடனே அவர் அந்த ஒலிவ மலையின் மத்தியிலே ஹோட்டல் கட்டுவதை நிறுத்திவிட்டு அவர் ஹோட்டல் கட்டுவதற்காக வேறொரு இடத்தை தெரிந்து அங்கே கட்டினார்கள். And soon they stopped the plan of building the hotels there and built it in another place. கர்த்தராகிய இயேசு ஒலிவ மலையின் மேல் வரும்போது அவருடைய பாதங்கள் ஒலிவ மலையின் மேல் படும்போது அந்த ஒலிவ மலை இரண்டாக பிளக்கும் என்கிற வசனம் எவ்வளவு சத்தியம். How true is that word which says that when the feet of our Lord Jesus Christ touches upon Mount Olive, it shall be cleaved into two. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. ஒலிவ மலை இரண்டாக பிளப்பது இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகைக்கு பின்புதான். The cleft or the dividing of this Mount Olive is only after the secret coming of Jesus. அப்படி என்றால் நாம் அதற்கு முன்னே எவ்வளவு இதற்காக ஆயத்தமாக இருக்க வேண்டும். If it's so, how much more should we get prepared for his coming? அதுதான் நம்முடைய விஷயம். That is our matter. இந்த நாட்களிலே அந்த குறிப்பிட்ட காரியத்தை சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். Telling that particular matter, Jesus says, look up for your redemption and lift up your heads on high. நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். Look up and lift your heads on high. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். Luke the Gospel chapter 21 and verse 28. இவைகள் சம்பவிக்க தொடங்கும்போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இரண்டு அனுபவங்கள் இந்த நாட்களில் நமக்கு தேவை. நாம் நிமிர்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய தலைகள் உயர்த்தப்பட வேண்டும். Beloved ones, these two experiences in this verse, we need it in these days. We should look up, we should lift up our heads on high. இவைகள் சம்பவிக்க தொடங்கும்போது, when these things begin to fulfill, இப்போ வெடிப்பு தான் தொடங்கி இருக்கிறது. now it's just a cleft. அப்ப அது வெடிப்பு உண்டாகும் போதே, but now when it is a cleft itself, நாம் நிமிர்ந்து பார்க்க வேண்டும். we have to look up. இந்த ரெண்டும் சபையில் உள்ள தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்டாக வேண்டிய அனுபவம். These are the two experiences to be formed in the people in the church. ஒன்று நிமிர்ந்து பார்ப்பது, one look up, இன்னொன்று தலையை உயர்த்துவது, other lift up your heads. நான் அதை பற்றி உங்களுக்கு ஆவிக்குரியபடி ரெண்டு காரியங்கள் சொல்லுகிறேன். I want to tell you two spiritual significance. சகோதரனே சகோதரியே, உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீ நிமிர்ந்து பார்க்கிறவளாய் இருக்கிறாயா, அல்லது உன்னுடைய தலை நீ நிமிர்ந்து பார்க்க முடியாமல் இருக்கிறாயா? Brother and sister, are you able to look up or are you able to not to be looking up? உங்களுடைய பதில் என்ன? What is your answer? கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். The Lord says, look up and lift up your heads. கர்த்தருடைய வருகை சமீபமாக இருப்பதால், because the coming of the Lord is nigh, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் நிமிர்ந்து பார்க்கக்கூடியவர்களாய் மாற வேண்டும். we should become the ones who look up in our spiritual life. நாம் நிமிர்ந்து பார்க்காதபடிக்கு நமக்கு என்ன தடை இருக்கிறது? but what is an hindrance that we may not look up? நம்முடைய கழுத்திலே நுகம் இருக்கிறவர்கள் தான் நிமிர்ந்து பார்க்க முடியாது. those who have the yoke in their neck cannot look up. அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர் நான். that is why the Lord says, I am the Lord who makes you walk aright, breaking off your bands of the வேதத்தில் yoke. சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் அப்படியே சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. and all the things mentioned in the word of God are as such fulfilled. ஆகையால் நீங்கள் நிமிர்ந்து நடக்கும்படிக்கு உங்கள் தோளில் இருக்கிறதான அந்த நுகத்தை நான் முறிக்கிறேன். wherefore then that you may look up, I break off the yokes in your neck. லேவியராகமம் 26:13 நீங்கள் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின தேவன் நான் என்று சொல்லுகிறார். Leviticus 26:13, here God says, I am the Lord who makes you walk upright. நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள்.
Look up and lift up your heads. அப்ப நாம் நிமிர்ந்து பார்க்க வேண்டும் என்றால் என்ன நடக்க வேண்டும்? Therefore, to look up, what should happen? நம்முடைய கழுத்தில் இருக்கிற அந்த நுகத்தடிகள் முறிக்கப்பட வேண்டும். The yoke on our neck should be broken. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நம்முடைய கழுத்தில் இருக்கிற நுகத்தடிகள் முறிக்கப்பட வேண்டும். The bands of yoke on our neck should be removed. நான் நேரடியாக உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, நம்முடைய நுகங்களை முறிக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். And one thing I want to tell, it is the Holy Spirit who breaks the bands of our yoke. அபிஷேகத்தினாலே நுகம் முறிந்து போகும். For the yoke is broken by the anointing. ஏசாயா 10 அதிகாரத்திலே படிக்கிறோம். We read in the book of Isaiah chapter 10. அபிஷேகத்தினாலே நுகம் முறிந்து போகும். For by anointing the yoke is broken. 10:27 அந்நாளில் உன் தோளினின்று அவன் சுமையும் உன் கழுத்தினின்று அவன் நுகமும் நீக்கப்படும், அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். தேவ ஜனங்களுடைய தோளிலே பிசாசு நுகத்தை வைக்கிறான். And the devil keeps the yoke upon the necks of the people of God. தேவ ஜனங்களுடைய கழுத்திலே அந்த பிசாசு சுமையை வைக்கிறான். Devil keeps the burden upon the necks of the people of God. அந்நாளிலே, On that day, என் நாளிலே, which day? அபிஷேகம் பெறுகிற நாளிலே, The day you receive the anointing, நீ ஆவியினால் நிரம்புகிற நாளிலே, the day you get filled in the Spirit, நீ பரிசுத்த ஆவியினால் பலன் அடைகிற நாளிலே, the day you are strengthened by the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர் உன்னை பலப்படுத்துகிற அந்த நாளிலே, the day when Holy Ghost strengthens you, உன் தோளில் நின்று அவனுடைய சுமை, அவனுடைய நுகம் முறிக்கப்படும். his yoke from off your neck will be removed. அதற்காகத்தான் கர்த்தர் நமக்கு பரிசுத்த ஆவியை தருகிறார். For which the Lord grants us the Holy Spirit. ஆவியின் நிறைவை தருகிறார். He gives us the filling of the Spirit. பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி 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 நிரம்பும் போது நம்முடைய தோளில் இருக்கிறதான அந்த நுகம் முறியும். When we get filled in the Spirit well, the yoke in the neck will be broken. தோள் என்று சொல்வது எதை காண்பிக்கிறது? What does the neck or the shoulder பாருங்க, show? ஷோல்டரை பாருங்க, இந்த ஷோல்டரை பாருங்க. Look at the shoulder. இது எதை காண்பிக்கிறது? What does it show? நம்முடைய ஜீவியத்தை குறித்து நமக்கு இருக்கிறதான பொறுப்பை காண்பிக்கிறது. It shows the responsibility regarding our lives. போலீஸ் ஆபீசர்ஸ் பாருங்க, Look at the police officers. உங்கள் தோள்ல பார்த்தால் அங்க ஸ்டாரை நீங்க பார்க்கலாம். They have the badges or the stars in their shoulder. தோள்ல இருக்கிற ஸ்டார் பாருங்க, 2 ஸ்டார் இருந்தா அவர் சப் இன்ஸ்பெக்டர். 2 stars shows that they are sub inspectors. 3 ஸ்டார் இருந்தா 3 ஸ்டார்ஸ் இருந்தா இன்ஸ்பெக்டர். 3 shows they are inspectors. இப்படி உங்களுடைய தோளை பார்த்தால் அந்த தோளிலே அவர்களுடைய பொறுப்பு என்ன என்பதை உணரலாம். Their shoulder will help them realize their responsibility. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய தோள் கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறதான உன் ஜீவியத்தை குறித்துள்ள அல்லது ஊழியத்தை குறித்துள்ள பொறுப்புகள் வைக்க வேண்டிய தோள். Beloved child of God, your shoulder is given by God that you may keep up the responsibility which the Lord has entrusted you. உன்னுடைய ஜீவியத்தை குறித்துள்ள பொறுப்புகளும் உன்னுடைய ஊழியத்தை குறித்துள்ள பொறுப்புகளும் உன்னுடைய தோள் மேல் இருக்க வேண்டும். And upon your shoulders should be the responsibility regarding your life and your ministry. ஆனால் சாத்தான் என்ன செய்கிறான்? உன்னை பற்றிய பொறுப்புகளோ உன்னுடைய ஊழியத்தை பற்றிய பொறுப்புகளோ உன் தோளில் இராதபடிக்கு அவைகளெல்லாம் அகற்றிவிட்டு உன் தோளிலே அவனுடைய நுகத்தை வைக்கிறான். But do you know what the devil does? He removes the responsibility regarding your life and ministry and keeps his yoke upon your shoulder. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். And his garment shall be upon his shoulder. கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். His garment shall be upon his shoulder, said about Jesus. உன்னுடைய தோளிலே உன்னை பற்றிய பொறுப்புகள், உன்னுடைய ஊழியத்தை பற்றிய பொறுப்புகளை நீ சுமந்து கொண்டிருக்கிறாயா அல்லது பிசாசு வைத்த அந்த நுகங்களை நீ சுமந்து கொண்டிருக்கிறாயா? Are you bearing the responsibility regarding your life and your ministry, or are you bearing the bands of the devil upon your shoulder? இந்த தோள்ல அவன் வைக்கிறான், அவனுடைய சுமையை வைக்கிறான். He keeps his bands or yoke upon your shoulder. அவனுடைய சுமையை வைக்கிறான். He keeps his burden. இது உன்னை பற்றிய பொறுப்பு தான் இங்க இருக்க வேண்டும். It actually your responsibility should be there. அநேகர் நம்முடைய சபைக்கு வருகிறது, அநேகருடைய ஜீவியத்தை பாருங்க, தங்களுடைய ஜீவியத்தை பற்றி வாழ்க்கை பற்றி ஒரு பொறுப்பே இல்லை. But look at the lives of many who attend our assembly. They don't have the responsibility regarding their life. நம்முடைய பெந்தேகோஸ்துக்கு வர்ற ஜனங்களே அப்படிதான். The Pentecostal people themselves are like that. முதலாவது நான் சொல்றேன், உங்களுடைய தோள்களை பற்றி மிகவும் ஜாக்கிரதையாக இருங்கள். First of all, be very careful about your shoulders. இந்த தோளிலே பிசாசு தன்னுடைய சுமையை ஏற்ற விடாதீர்கள். Don't allow the devil to put his yoke upon the shoulder. இந்த தோளிலே இருக்க வேண்டியது உன்னை பற்றிய ஒரு பொறுப்பு. Responsibility regarding yourself should be found upon the shoulder. உனக்கு கர்த்தர் தந்திருக்கிற இந்த ஊழியத்தை பற்றி அல்லாவிட்டால் உனக்கு கர்த்தர் தந்திருக்கிற பொறுப்புகள் தான் இந்த தோளில் இருக்க வேண்டும். The responsibilities regarding you and your ministry should be found upon the shoulder. இது இல்லாமல் சிலர் என்ன செய்வாங்க, தங்களை பற்றிய பொறுப்பு இருக்காது, தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை பற்றிய பொறுப்பு இருக்காது,
தாங்கள் செய்ய வேண்டியதான ஆவிக்குரிய கிரியைகளை பற்றிய ஒரு உத்தரவாதம் இருக்காது. அவர்கள் அதை பற்றி இருக்காங்க. பிசாசு அவர்களுடைய தோள் மேலே தன்னுடைய சுமைகளை ஏற்றி வைப்பான். Other than this, because the devil keeps the yoke upon some shoulders, they are least responsible regarding their life and spiritual progress. இடமே கொடுக்க கூடாது. Don't give place to him. ஆவியிலே நிரம்பி விட வேண்டும். Get full in the spirit. அந்நாளிலே, on that day, என் நாளிலே, which day? அந்த அபிஷேகம் நீ உனக்குள் வருகிற நாளிலே, the day when anointing comes in you, நீ அந்த அபிஷேகத்தால் நிரம்புகிற வேளைகளில் எல்லாம், the time when you get full in the spirit, அந்த அபிஷேகத்தினால் நீ நிரம்புகிற போதெல்லாம், all the time you get full in the spirit, உன்னுடைய தோளினின்று அவனுடைய சுமை நீங்கி போகும். his yoke is removed from your shoulders. அநேகருடைய தோளிலே அந்நிய பாரங்கள் காணப்படுகிறது. Strange burdens are found in the shoulder of many. அந்நிய பாரங்களை சுமக்கிறார்கள். Many bear strange burdens. அருமையான ஒரு சபையை கர்த்தர் நமக்கு தந்தார். But the Lord has given us a good church. அருமையான ஒரு பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை நமக்கு ஆண்டவர் தந்தார். The Lord has given us precious fellowship of the saints. அருமையான உபதேசங்களை நமக்கு தந்தார். The Lord has given us precious doctrines. ஜீவிக்க வேண்டிய வழி எது என்பதை துல்லியமாக சொல்லித் தருகிற ஒரு இடத்தை நமக்கு ஆண்டவர் தந்தார். God has given us a place where we are accurately taught to live how we have to walk in the way of the Lord. முதலாவது என்னை பற்றி ஒரு பொறுப்பு எனக்கு வேண்டும். Firstly, I need a responsibility regarding myself. என்னை பற்றி எனக்கு ஒரு பொறுப்பு உண்டு. A responsibility regarding myself. அது எனக்கு தேவை. I need it. அது என்னுடைய தோள் மேல் இருக்கிறது. It should be upon my shoulder. எனக்காக நான் என்ன செய்ய வேண்டும்? What should I do for myself? நான் எப்படி ஜெபிக்க வேண்டும்? How should I pray? நான் எப்படி வேதம் வாசிக்க வேண்டும்? How should I read எப்படி Bible? நற்கிரியைகள் செய்ய வேண்டும்? How should I do good works? எப்படி கர்த்தருக்காக கிரியை செய்ய வேண்டும்? How should I work for the Lord? என்னுடைய பொறுப்பு என்ன? What is my responsibility? அது நம்முடைய தோள் மேல இருக்க வேண்டும். That should be upon our shoulder. இரண்டாவது, கர்த்தர் நம்மை அழைத்து எதற்காக கொண்டு வந்தாரோ அந்த உத்தரவாதங்கள். Nextly, the responsibilities regarding for what the Lord has called us and brought us out. அது இல்லாவிட்டால் பிசாசு என்ன செய்வானா, அவனுடைய சுமையெல்லாம் நம்முடைய தோள் மேல ஏற்றி வைப்பான். If we don't have that, devil will keep his burdens upon our shoulder. அப்படிப்பட்டவங்க தான் உலகத்துக்காக தங்க உலக பிரகாரமாக அழிந்து போகிற காரியங்களுக்காக கவலைப்பட்டு கொண்டே இருப்பார்கள். Only such ones will keep worrying about the things of the world. இவைகள் சம்பவிக்க தொடங்கும்போது, when these things begin to come to pass, நீங்கள் நிமிர்ந்து பாருங்கள். look up. நீ நிமிர்ந்து பார்க்க முடியாதபடிக்கு உன்னுடைய தோளில் இருக்கிற சுமையை தடையாக இருக்கிறது. And the burden upon your neck or your shoulder is a hindrance that you may not look up. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஒரு நுகத்தை பிசாசு வைத்திருக்கிறான். Devil has kept a yoke upon you. அதை உடைப்பதற்காக தான் கர்த்தர் அபிஷேகத்தை நமக்கு தந்திருக்கிறார். And the Lord has given us the anointing to break it off. நம்முடைய கழுத்திலே பிசாசு வைக்கிற நுகங்கள் இதெல்லாம் What are the yokes devil keeps upon our shoulders? நமக்கு தெரிந்த வசனங்கள் தான். Verses we know. முதலாவது பாதகங்களின் நுகத்தை வைக்கிறார். First of all, the yoke of transgression. பாதகம் என்றால் என்ன? What is transgression? நாம் செய்யத்தகாத காரியங்கள். The things which we shouldn't do. அதன் பாதகங்களின் நுகத்தை நம் தோளின் மேல் வைக்கிறார். He keeps the yoke of iniquity or transgression upon us. புலம்பல் 1:14. Lamentations 1:14. என் பாதகங்களின் நுகம் அவருடைய கையால் பூட்டப்பட்டிருக்கிறது. என் பாதகங்களின் நுகம். The yoke of my transgression. 1:14. The yoke of my transgression. என்னுடைய மீறுதல்கள். Transgressions. பாதகங்களின் நுகத்தை வைக்கிறான். He keeps the yoke of transgression upon me. ஆகையால் தான் மனுஷர் என்ன செய்றாங்க, ரட்சிக்கப்பட்டாலும் ஞானஸ்நானம் பெற்றாலும் பரிசுத்த ஆவி பெற்றாலும் சபைக்கு வந்தாலும் அவர்களுடைய ஜீவியத்திலே தவறு செய்கிறார்கள். Therefore, even though people are saved, water baptized and anointed, coming to the church, they still transgress. அடுத்தது இன்னொரு நுகத்தை வைக்கிறான். Another yoke he keeps. அதுதான் அந்நிய நுகம். That is the strange yoke. அதை 2 கொரிந்தியரிலே வாசிக்கிறோம். We read in 2 Corinthians 6 அதிகாரம் 14 வசனத்திலே 6:14. அந்நிய நுகம் என்று சொல்லப்பட்டிருக்கிற ஒரு நுகம். It is said about a strange yoke. அது எதை காண்பிக்கிறது? What does it show? ஆவிக்குரியவர்கள் அல்லாதவர்களோடு உள்ள ஐக்கியங்கள். Fellowship with those who are not spiritual. கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தமாகிற ஜனங்கள் ஆவிக்குரியவர்கள் அல்லாதவர்களோடு ஐக்கியம் வைக்க கூடாது. People who are getting ready for the coming of the Lord should not be yoked with unbelievers. அப்படி செய்தால் அது அந்நிய நுகமாகி போகும். If it be so, it becomes a strange yoke. அந்நிய நுகத்திலே unequally நீங்கள் yoked. பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. Don't be yoked with them. ஆவிக்குரியவர்கள் அல்லாதவர்களோடு நமக்கு ஐக்கியம் இருக்க கூடாது. We should not have unity with those who are not spiritual. படிக்கிற இடங்களிலே, in our studying place, வேலை செய்யற இடங்களிலே, in our work spot, அல்லாவிட்டால் நாம் பழகுறதான இடங்களிலே, or in a place where we are acquainted, ஆவிக்குரியவர்கள் அல்லாதவர்களோடு நமக்கு ஐக்கியம் இல்லை. we should have no unity with those who are not spiritual. அப்படி நாம் ஐக்கியம் வைத்துக் கொண்டால், if at all, if we have unity like அது that, நமக்கு ஒரு பெரிய நுகமாய் மாறி போகும். it turns as a big yoke for us. நிமிர்ந்து பார்க்க முடியாது.
then we cannot look up. நிமிர்ந்து பார்த்து கர்த்தருடைய ஆவிக்குரிய காரியங்களை சிந்திக்கவே முடியாது. We can then never look up and think about the things of God. ஆகையால் அந்நிய நுகம் நம்முடைய தோள் மேல் வரக்கூடாது. Wherefore strange yoke should not come upon our neck. அடுத்து அப்போஸ்தலர் நடபடிகளில் ஒரு நுகத்தை பற்றி படிக்கிறோம். In Acts of the Apostle we read about another yoke. 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே Chapter 15 and verse 10. அங்கே ஒரு சுமக்க கூடாத ஒரு நுகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. There it is read, we read about a yoke which one cannot bear. இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடியை சீஷர் கழுத்தின் மேல் சுமத்துவதினால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன். சுமக்க கூடாத ஒரு நுகம். Yoke which one cannot bear. சுமக்க கூடாத ஒரு நுகம். அந்த நுகத்தை சுமக்க கூடாது, ஆனால் அதை உங்கள் தோள் மேலே சுமத்துகிறான். It is you are not able to bear it, but he puts it upon your neck. இது என்ன? What is it? இது பாரம்பரியங்களையும் நியாயப்பிரமாணத்தையும் காண்பிக்கிறது. This shows traditions and laws. இன்றைக்கு अनेகர் பாரம்பரியங்களிலிருந்து விடுதலை இல்லாமல் இருக்கிறார்கள். Today many have no deliverance from their traditional habits. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று சபைக்கு வந்தாலும் கூட நியாயப்பிரமாணமாகிய ஒரு நுகத்தை அவர்கள் மேல் சுமத்துகிறான். Though they are saved, water baptized and coming to the church, devil puts on them the yoke of traditions. அந்த நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது? What does the law say? அது நியாயத்தை பேசுகிறது. It speaks justice. அது பழிக்கு பழி வாங்குகிறது. And it says revenge tit for tat. கண்ணுக்கு கண், Eye for eye, பல்லுக்கு பல், tooth for tooth. அப்படியே நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது. The law says so. ஒருவன் உன்னை அடித்தால் அவனை திருப்பி அடி. If a man beats you, then beat him back. இந்த நுகம் சுமக்க கூடாத நுகம். That is this yoke which we should not be able to bear. இதை உங்கள் மேல் சுமத்துவதினால் அவர்கள் தேவனை சோதிப்பானேன். Because he puts it upon you, why do you tempt God? சில வேளைகளிலே நாம் சிலரை மன்னிக்க முடியாமலும் சிலரை சகிக்க முடியாமலும் பழி வாங்குற ஒரு எண்ணமும் நமக்கு வருகிற காரணம் இந்த நுகத்தை பிசாசு நம்மேல் கொண்டு வருகிறபடியால் தான். Sometimes we are unable to forgive others, bear others, and we want to take revenge because the devil puts this yoke upon us. நீங்கள் நிமிர்ந்து பாருங்கள். Look up. நீங்கள் நிமிர்ந்து பார்க்க கூடாதபடிக்கு உங்களிலே இருக்கிற நுகத்தை முறித்து போடுங்கள் அபிஷேகத்தினாலே. And by the anointing break off the yoke which doesn't help you to look up. ஒலிவமலை இரண்டாக பிளக்க வேண்டியதான ஆரம்பித்து விட்டது. The beginning of the division of Mount Olive has already happened. கர்த்தருடைய பாதம் ஒலிவமலையின் மேல் இறங்க போகிறது. The feet of Jesus is going to descend upon Mount Olive. அதற்கு முன்னே அவர் தன்னுடைய சபையை சேர்த்துக் கொள்ள போகிறார். And before that he is going to gather his church. எல்லா நுகங்களும் முறிக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு தான் அபிஷேகம். If all the yoke should be broken, we need the anointing. அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிக்கப்படும். For the yoke is broken by the anointing. நீங்கள் அபிஷேகத்தினால் நிரம்பி நுகங்களை முறிக்க வேண்டும். Being filled with the anointing, break off your yokes. நம்முடைய ஆவி நிறைவு போதாது. Our infilling is not enough. ஆவியிலே நிரம்பினால் பிசாசு உன் தோள் மேல் வைக்கிறதான நுகங்கள் கண்டிப்பாக முறிந்து போகும். When you get filled in the spirit, surely the bands of the yoke which the devil keeps upon you will be broken. வேற வழியே இல்லை. There is no other go. ஆவியிலே நிரம்பிதான் அதை முறிக்க வேண்டும். You have to get filled in the spirit and break it. இன்னொரு நுகம் அடிமைத்தன நுகம். Another yoke is the yoke of bondage. அடிமைத்தனம் சில காரியங்களில் நமக்கு விடுதலை இருக்காது. We are not free in certain matters. எந்த காரியத்திலும் நாம் அடிமையா இருக்க கூடாது. We should not be a slave to anything. மேலான எருசலேமோ சுவாதீனம்னா விடுதலை உள்ளவள். But the Jerusalem above is free, the mother of all. மேலான எருசலேம் சொல்றது இப்ப இருக்கிற சபை. The Jerusalem above is the church at present. மேலான எருசலேமோ சுவாதீனம் உள்ளவள். And that Jerusalem above is free. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நாம் விடுதலை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். We should have a deliverance in our lives. எந்த காரியமும் நம்மை அடிமையாக்க கூடாது. Nothing should bring us under bondage. அதுதான் அபிஷேகம் பெற்ற ஜீவியம். That is an anointed life. இந்த அபிஷேகத்துக்கு முன்பாக எந்த வல்லமைகளும் நம்மை அடிமையாக்க முடியாது. And no other power can put us under bondage before this anointing. சில சரீரத்தின் பழக்க வழக்கங்கள் நம்மை அடிமைப்படுத்தும். But because of certain physical customs, it will put us under bondage. ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அந்த செய்கைகள் என்கிறதுக்கு மூல பாஷையில habits, bad habits. But if by the Spirit you do mortify the deeds of the body or the bad habits, you shall live. நம்முடைய சரீரத்துக்கு சில பழக்கம் இருக்கும். There are certain habits of the body. அந்த பழக்கத்தை இந்த பரிசுத்த ஆவியானவர் அழிக்கிறார். But the Holy Spirit destroys that habit. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அதுதான் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. That is a deliverance from bondage.
சிலருக்கு விடுதலையே இருக்காது. Some have no deliverance at all. எவ்வளவு நாள் நாம் விடுதலை இல்லாமலே இருக்க முடியும்? How long shall we be under bondage? நாம் மரிக்கும் முன்பாக விடுதலை அடைய வேண்டாமா? Even before our death, shouldn't we be free? வருகை சமீபமாகி விட்டது அல்லவா? Is it not that the coming of the Lord is nigh? அவர் வாசல்படியில் வந்து விட்டாரே. He is at the doorstep. ஒலிவ மலையிலே பிளவு உண்டாகி விட்டதே. There's already the cleft in the olive. இதை நாம் அறிந்த பின்பும் கூட நாம் இனி விடுதலை இல்லாமல் இருப்பது எப்படி? Even after knowing this, how can we remain without deliverance? உன்னுடைய பேட் ஹாபிட்ஸ் என்னென்ன ஹாபிட்ஸ் உனக்கு இருக்கிறதோ சரீரத்துல அதிலிருந்தெல்லாம் உனக்கு விடுதலை வேண்டும். All the bad habits that you think you have in your body, you should be freed from it. உங்களுக்கு தான் தெரியும் உங்களுக்கு இருக்கிற ஹாபிட்ஸ் என்ன என்று. You yourself know the habits in your body. அந்த ஹாபிட்ஸ்ல இருந்து நீங்கள் விடுதலை அடைய வேண்டும். But you should be set free from those habits. எந்த காரியமும் உங்களை அடிமைப்படுத்தவே கூடாது. Nothing should enslave you. சிலர் நல்லவங்களா இருப்பாங்க, அவங்கள ஒரே ஒரு காரியம் அவங்களை அடிமைப்படுத்தும். அது என்ன? இப்ப சொல்லுங்க. ஒரே நல்லவங்க தான், பாவம்னு செய்ய மாட்டாங்க, ஆனா ஒரு காரியம் அடிமைப்படுத்தும். ஜெபிக்க முழங்கால் போட்டா போதும் தூக்கம் வந்துடும். அல்லாவிட்டால் பைபிளை கையில எடுத்தா போதும் தூக்கம் வந்துடும். பைபிள் வாசிக்கிறது, ஒரு தாத்தா பைபிள் வாசிக்கிறது கையில எடுப்பார், எடுத்தால் உடனே தூக்கம் வந்துடும். அவருக்கு தெரியவே தெரியாது, எங்க இருக்கிறவன்னு தெரியாது, அப்படியே அப்படியே தூங்குவார். பைபிள் எல்லாம் அழுக்காக்கிடுவார். நானும் எவ்வளோ முறை திட்டி இருக்கிறேன். நீ ஜெபிக்க எழும்பி உட்காருகிறாய், ஆனால் உன்னால் உட்கார முடியவில்லை. ஒரு தூக்க மயக்கம் உன்னை அடிமைப்படுத்துகிறது. You try to wake up and sleep, but wake up and pray, but there is a spirit of slumber which enslaves you. அது ஒரு அடிமைத்தன நுகம். That is the yoke of bondage. இதோ அவர் வாசல்படியில் வந்திருக்கிறார். He is at the doorstep. நீ ஆவியிலே நிரம்பியாதே அதட்டு. Get full in the spirit and rebuke that spirit. வேற ஒன்றும் பரிகாரம் இல்லை, நீ ஆவியிலே நிரம்பினா போதும். There is no other solution. Get filled in the spirit. கர்த்தாவே எனக்கு எழும்பி ஜெபிக்க முடியவில்லை, இந்த தூக்கம் என்னை அடிமைப்படுத்துகிறது என்று சொல்லி நீ ஆவியிலே நிரம்பி பார். அந்த அடிமைத்தன நுகம் உன்னை விட்டு முறிக்கப்படும். Try to get filled in the spirit, saying unto the Lord, Lord, I am unable. You can see the bands of the yoke broken. இப்படி பரிசுத்த ஆவியானவர் நம்மை அடிமைத்தன நுகங்களில் இருந்து விடுதலையாக்குகிறார். It is this way Holy Ghost delivers us from the yoke of bondage. அடுத்ததாக சொல்கிறார், தலைகளை உயர்த்துங்கள். Nextly he says, lift up your heads. நம்முடைய தலைகளை நாம் உயர்த்த வேண்டுமா? We need to lift up our heads. கர்த்தர் வருகைக்கு முன்பு உன் தலை உயர்த்தப்பட வேண்டும், உன் தலை குனிய கூடாது. Your head should be lifted up before the coming of the Lord. பிசாசு நீ தலை குனியும்படியாக சில காரியங்களை உனக்கு கொண்டு வருவான். Devil will bring certain things to bend your head down. நான் இன்றைக்கு ரெண்டு காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். I want to tell you two of it today. நம்முடைய தலை எப்படி உயர்த்தப்படும்? How our head should be lifted up. மூன்றாம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் என் தலையை உயர்த்துகிறீர். Psalm 3 and verse 3 it is said, Lord, thou hast lifted up my head. பிசாசு உன்னை தலை குனிய வைக்கிறான். The devil makes your head bend down. வருகைக்கு ஆயத்தமாகிறவர்கள் தலை குனிய வேண்டியவர்கள் அல்ல. Those who get ready for the coming of the Lord should never bend their head down. வருகைக்கு ஆயத்தமாக வேண்டியவர்கள் தலையை உயர்த்த வேண்டியவர்கள். Those who get ready for the coming of the Lord should lift up their heads. மூன்றாம் சங்கீதம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, Psalm 3 and verse 3 tells, தேவன் நம்முடைய தலையை உயர்த்துகிறார் என்று. The Lord is the lifter up of our head. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். The lifter up of mine head. இந்த சங்கீதத்தினுடைய தலைப்பை வாசித்து பாருங்கள். Read the title of the psalm. அப்சலோமுக்கு பயந்து தாவீது ஓடும்போது எழுதினதான சங்கீதம். A psalm of David when he fled from Absalom his son. சொந்த மகன் தனக்கு விரோதமாய் எழும்பி விட்டான். His own son rose up against him. தான் பெற்ற மகன் தனக்கு விரோதமாய் எழும்பி விட்டான். His own begotten son rose up against him. துக்கத்தோடும் வெட்கத்தோடும் வெறும் காலிலே செருப்பு இல்லாமல் நடந்து போகிறான் தாவீது. With grief and shame barefooted David went on. அந்த சமயத்தில் எழுதின சங்கீதம் தான் இது. It is at that time he wrote this psalm. ஆண்டவரே, இப்பொழுது நான் தலை குனிந்து போகிறது போல என் சொந்த மகனே எனக்கு விரோதமாய் எழும்பி விட்டான். Lord, mine own son have risen up against me so that I might bend my head down. ஆனாலும் நீர் என் தலையை உயர்த்துகிறவர். Thou art the lifter up of mine head. உனக்கு விரோதமாய் யார் எழும்பினாலும் சரி, Whoever may rise up against you. உனக்கு விரோதமாய் யார் எழும்பினாலும் சரி, Whoever may rise up against you. கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்துகிறவர். The Lord is the lifter up of our head. இதை விசுவாசிக்கிறவர்கள் கொஞ்ச நேரம் கர்த்தரை துதியுங்கள். Those who believe this, let's praise God. இந்த வார்த்தையை விசுவாசித்து கர்த்தரை துதியுங்கள். Believing this word, let's praise God. கர்த்தர் என் தலையை உயர்த்துகிறவர். The Lord is the lifter up of mine head. அப்படியே அந்த வசனத்தை விசுவாசித்து துதியுங்கள். Believing this verse, let us praise God. மனுஷர்கள் நமக்கு விரோதமாய் எழும்பட்டும். Men may rise
rise up against us. மனுஷர்கள் நமக்கு விரோதமாய் கிரியை செய்யட்டும். Let people walk against us. மனுஷர்கள் நமக்கு விரோதமாய் பேசட்டும். Let people speak against us. ஆனால் கர்த்தாவே நீர் என் தலையை உயர்த்துகிறவர். But thou, O Lord, art the lifter up of mine head. நீர் என் தலையை உயர்த்துகிறவர். Thou art the lifter up of mine head. அந்த வசனத்தை அப்படியே விசுவாசித்துக் கொண்டே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Believe this verse and praise God. அவர் நம் தலையை உயர்த்துகிறவர். He is the lifter up of our head. ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்த வேண்டும் என்றால் தாவீதை போல கர்த்தரோடு நமக்கு ஒரு நல்ல ஐக்கியம் இருக்க வேண்டும். That the Lord may lift up our head, we need to have a good fellowship with God like David. நான் சொல்லுகிற இந்த காரியங்கள் கர்த்தர் வருகை சமீபம் ஆக ஆக நீ கர்த்தர் வருகைக்கு ஆயத்தமாகாதபடி பிசாசு உனக்கு கொண்டு வருகிற காரியங்கள். I tell you, these things are the things which devil bring you so that you may not get ready even as the coming of the Lord comes closer. வருகை நெருங்குகிறது, ஆனால் நீ தலை எடுக்க முடியாதபடி காரியங்கள். The coming of the Lord is nigh, but you are unable to lift up your head. ஓ ஆண்டவரோடு நீ ஐக்கியப்பட்டு விடு. Yes, get in good fellowship with God. கர்த்தாவே என்று இரவும் பகலும் கூப்பிடு. And day and night cry, O Lord. கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார். The Lord will lift up your head. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அடுத்தது தலை உயர்த்துகிற இன்னொரு காரியம் சொல்லுகிறேன். Another thing to lift up the head. 110ஆம் சங்கீதத்திலே படிக்கும்போது Reading in Psalm 110, 7ஆம் வசனத்திலே verse 7, அவர் அந்த நதியிலே குடிப்பார். he shall drink of the brook. ஆகையினால் அவர் தலையை உயர்த்துவார், அல்லாவிட்டால் தலை எடுப்பார். Wherefore he shall lift up the head. வழியிலே அவர் நதியில் குடிப்பார், ஆகையால் அவர் தமது தலையை எடுப்பார். வழியிலே அவர் நதியில் குடிப்பார், He shall drink of the brook in the way. ஆகவே அவர் தன் தலையை எடுப்பார். Therefore he shall lift up the head. தலையை எடுப்பார் என்றால் அது தலையை உயர்த்துவார், உயிர்த்தெழுதலை காண்பிக்கிறார். It shows the resurrection, lifting up the head. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பற்றியுள்ள தீர்க்கதரிசனம். This is a prophetical utterance of the resurrection of Lord Jesus. வழியிலே அவர் நதியிலே குடிப்பார். He shall drink of the brook in the way. வழியிலே அவர் நதியிலே, சொல்லுங்கள், வழியிலே அவர் நதியிலே குடிப்பார். எந்த நதியிலே குடிப்பார்? Which brook? வைகையிலையா? Is it in Vaige? தாமிரபரணியிலையா? Tamaravarani? எந்த நதியிலே குடிப்பார்? In which brook? அதுதான், இதோ ஒரு நதி உண்டு, அந்த நதி பரிசுத்த ஆவியினுடைய பேரின்ப நதி. Here is the stream, the streams of river, which is the fullness of joy of the saints. பேரின்ப நதியினால் அதன் தாகத்தை தீர்க்கிறீர். And thou dost quench their thirst by the fullness of joy. இந்த 110ஆம் சங்கீதம் முழுவதும் புதிய ஏற்பாட்டு சபையை பற்றிய சங்கீதம். The whole of Psalm 110 is about the New Testament church. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஜீவியத்தையும் ஊழியத்தையும் பற்றிய சங்கீதம். A psalm regarding the life and ministry after the order of Melchizedek. நீங்கள் கவனியுங்கள், இந்த முறைமையிலே தான் நாம் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். Beloved ones, we are brought into this order. அதிலே வழியிலே என்றால் அர்த்தம் என்ன? In the way, that means what? வழி என்றால் என்ன? What does way mean? பரலோகத்திலிருந்து அவர் பூலோகத்துக்கு வந்தார். He came down from heaven to earth. இனி பூலோகத்திலிருந்து அவர் பரலோகத்துக்கு போவார். And then he would go from earth to heaven. இந்த வழியிலே, In this way. அதாவது பரலோகத்திலிருந்து அவர் பூலோகத்துக்கு வந்தாரே அந்த வழி. That is the way from heaven to earth. இந்த பூமியிலே அவர் தான் ஊழியத்தை நிறைவேற்றின நாட்கள். The days when he fulfilled his ministry upon this earth. வழியிலே, In the way. அது இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் நாட்களை காண்பிக்கிறது. It shows the days of ministry of Jesus. அவர் நதியிலே குடிப்பார். He shall drink of the brook. அவர் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காண்பிக்கிறது. It shows the ministry anointing that he received. நாம் குடிக்கும்படி தான் இந்த பரிசுத்த ஆவியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். God has given us this Holy Ghost that we might drink in it. இந்த நதியிலே நாம் குடித்தால் நம்முடைய தலை உயர்த்தப்படும். If we drink in this river, our heads will be lifted up. வழியிலே அவர் நதியிலே குடிப்பார். He shall drink of the brook in the way. நீ பரிசுத்த ஆவியின் நதியிலே குடித்தால் உன் தலை உயர்த்தப்படும். If you drink of the river of the Holy Ghost, your head will be lifted up. இதன் ஆவியிலே நிரம்பி நம்முடைய தாகத்தை தீர்த்துக் கொள்ளுகிற ஒரு அனுபவம். This shows the experience of getting full in the spirit and quenching our thirst. ஆவியிலே நிரம்பினால் போதாது, தாகம் தீர்க்கப்படும் வரைக்கும் ஆவியிலே நிரம்ப வேண்டும். Not just getting full in the spirit, get filled until you are quenched of your thirst. தொடக்க நாட்களிலே நான் கேள்விப்பட்டேன், பெங்களூர்ல ஒரு சபை இருக்கிறது, அந்த சபையிலே 10 மணிக்கு ஜெபம் ஆரம்பிப்பார்களாம், ராத்திரி முழுவதும் ஜெபம் நடக்குமா. In the earlier days, I have heard of a faith home at Bangalore. They would begin the prayer at night 10 o'clock and whole night it will go on. மண்ணெண்ணெய் விளக்குதான். It is in the kerosene lamp. 11 மணி 12 மணி 12:30 மணி ஆன உடனே விளக்கு அணைந்து போகும். 11, 12 and 12:30 it will be put off.
அதன் பிறகு இவர்கள் ஆவியில் நிரம்பிக் கொண்டே தான் இருக்கிறார்கள், விளக்கு அணைந்ததே தெரியாது. After that they get filled in the spirit but don't know how the lamp is put off. விடியற்காலை வரைக்கும் ஆவியில் நிரம்பிக் கொண்டே இருப்பார்களாம். They will get filled until the early morning. வழியிலே அவர் நதியிலே குடிப்பார். He shall drink of the brook in the way. நாம் பரிசுத்த ஆவியினாலே நன்றாக நிரம்ப வேண்டும். We have to get filled well in the spirit. ஆகவே அவர் தன் தலையை எடுப்பார். Therefore shall he lift up the head. இது பேரின்ப நதி. This is the fullness of joy. உன்னுடைய தாகத்தை தீர்க்கும்படி கர்த்தர் அனுப்புகிற பரிசுத்த ஆவியின் நதி. The river of Holy Ghost which God sends to quench your thirst. இந்த நதியிலே குடிப்பதன் மூலமாக நம்முடைய தலை உயர்த்தப்படும். By drinking of this river our heads will be lifted up. ஓ ஒலிவ மலையிலே வெடிப்பு உண்டாகிவிட்டது. Yes, there is a cleft in the Mount Olive. இன்னும் சில நாட்களிலே கர்த்தருடைய ரகசிய வருகை இருக்கும். Very few days the coming of the Lord shall be. அதன் பிறகு கர்த்தராகிய இயேசு தன் பாதங்கள் அந்த ஒலிவ மலையின் மேல் படும். After that the feet of our Lord Jesus will touch Mount Olive. அந்த ஒலிவ மலை இரண்டாக பிளந்து போகும். And Mount Olive will be divided into two. அது எழுதப்பட்டிருக்கிற தீர்க்கதரிசனம் நிறைவேற ஆரம்பித்து விட்டது. The prophetical utterance is already begun to fulfill. இவைகள் எல்லாம் சம்பவிக்க போகிறபடியால் Because these things are coming to pass. நீங்கள் நிமிர்ந்து பார்த்து Look up உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். and lift up your heads. நீங்கள் நிமிர்ந்து நிற்க கூடாதபடிக்கு உங்கள் தோளில் இருக்கிற நுகங்கள் சுமைகள் அனைத்தையும் அபிஷேகத்தால் மேற்கொள்ளுங்கள். By the anointing overtake every yoke that is kept upon you that you may not look up. கர்த்தராகிய இயேசுவோடு தேவனோடு நீங்கள் ஐக்கியமாக இருந்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். Having a good fellowship with the Lord and with Lord Jesus, lift up your heads. மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டாம். Do not trust upon man. தேவன் மேல் நம்பிக்கை வையுங்கள். Trust in God. நம்முடைய விசுவாசி சகோதரிக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்க வேண்டியது கிடைக்கவில்லை. Once a believer sister did not get the promotion she ought to receive. அவங்க ரொம்ப துக்கப்பட்டாங்க. She was grieved. இவங்களுக்கு கீழ இருந்த ஆளுக்கு அந்த ப்ரமோஷனை கொடுத்துட்டாங்க. And the people under her, they received the promotion. இவங்களுக்கு கிடைக்கல. She did not. இவங்க ஒரே அழுகை. She was crying. பிரதர் என்னுடைய ப்ரமோஷன் போயிருச்சு, என்னுடைய ப்ரமோஷன் போயிருச்சு. Crying saying, my promotion is cancelled, brother. நான் சொன்னேன், promotion cometh neither from the east nor from the west. கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் ஜெயம் வராதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கிலீஷ்ல ப்ரமோஷன். அப்ப அவங்களை நான் எடுத்து காட்டினேன். இங்கிலீஷ் பைபிள்ல பாருங்க, ப்ரமோஷன் இருக்கு. promotion cometh neither from the east nor from the west. அவர் கிழக்கிலிருந்தோ மேற்கிலிருந்தோ ப்ரமோஷன் வராது. கர்த்தர் தான் உங்களுடைய ப்ரமோஷனை தடை செய்திருக்கிறார். அப்படி எடுத்துக்கொள்ளுங்கள். I told, take it for granted that the Lord himself has hindered your promotion. அவங்க என்ன செய்தாங்க தெரியுமா? You know what she did? என்ன தெரியாம எம்எல்ஏ போய் பிடிச்சாங்க. Without my knowledge she went to the recommendation of MLA. மினிஸ்டர் கிட்ட போய்ட்டாங்க. And even to the minister. அடுத்த வாரம் அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சது. The very next week she got the promotion. அடுத்த வாரம் ப்ரமோஷன். She was promoted. அந்த ஜாபுக்கு மேல போய்ட்டாங்க. She went up in her job. ஆனா ஒரு பரிதபிக்கத்தக்கதான சூழ்நிலை. ஒரு மாதம் கூட அவர்கள் அந்த இடத்துல வேலை செய்ய முடியவில்லை. Very pathetic state, she could not work even for a month longer. அவங்களே ரிசைன் பண்ணிட்டாங்க. She had to resign. பயங்கரமான கஷ்டமான ஒரு சூழ்நிலை உண்டாகிவிட்டது. Had a terrible situation. இதற்காக தான் கர்த்தர் தடை பண்ணினார். It is for this the Lord hindered a promotion. மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்க கூடாது. Put not your trust upon man. ப்ரமோஷன் போனா போட்டும். If promotion goes, leave it off. தேவன் என் தலையை உயர்த்துகிறவர். But God is the lifter up of mine head. நான் என் தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறேன். I have a good fellowship with my God. நான் என் தலையை குனிய விட மாட்டார். He will not allow my head to be bent down. இதுதான் நம்முடைய விசுவாசம். This is our faith. கொஞ்ச நேரம் முழங்கால் இருங்க. For some time let us be on knees. உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். Lift up your heads. நீங்கள் நிமிர்ந்து பாருங்கள். Look up. நம்முடைய ஜீவியம் நிமிர்ந்து பார்க்கிற ஜீவியமாக இருக்க வேண்டும். Our life let it be a looking up life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நிமிர்ந்து பார்க்கிற ஜீவியமாக இருக்க வேண்டும். A life of looking up. நிமிர்ந்து பார்க்க எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது. I remember an incident now. நான் ஊழியத்தை எடுக்கப்பட்டு நாகர்கோவில் பெய்தோம்ல வந்திருக்கிறேன். After taking to the ministry I came to Nagarkol Faith Home. அங்க ஒரு ஊழியக்காரர் இருந்தார். There was a servant of God. அவர் நிமிர்ந்து பார்க்க மாட்டார். அவர் இப்படி தான் எப்போதும் பார்ப்பார். He will always bend down. இவர் என்ன பண்ணாரு? பாஸ்டர் ஏசி தாமஸ் கிட்ட போய், பாஸ்டர் எனக்கு டிரைவிங் படிக்கணும். அவர் சொன்னா, முதல்ல நீ நிமிர்ந்து பாருடான்னு சொன்னார். முதல்ல நீ நிமிர்ந்து பாரு, அப்புறம் டிரைவிங் படிக்கலாம். He went to Pastor A.C. Thomas and said, I want to learn driving. He said, உங்களை நிமிர்ந்து பார்க்க கூடாதபடிக்கு பிசாசு உங்களுடைய தோளின் மேலே. இந்த தோள் எதுக்கு தெரியுமா? இந்த தோள் உங்களை பற்றிய பொறுப்பு, உங்க ஜீவியத்தை பற்றிய பொறுப்பு, ஊழியத்தை பற்றிய பொறுப்பு, சபையை பற்றிய பொறுப்பு வைக்கப்பட வேண்டியது. ஆனா இதுல பிசாசு என்னமோ கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஆவில நிரம்பி
அந்த சுமைகளை புரட்டி போடுங்கள். This shoulder is upon which the Lord has entrusted responsibilities, but get filled in the spirit and break off the bands of the devil. அபிஷேகத்தினால் நுகம் முறிக்கப்படும். For by anointing the yoke is broken. அபிஷேகத்தினால் நுகம் முறிக்கப்படும். By the anointing yoke is broken. அபிஷேகத்தினால் தலை உயர்த்தப்படும். By the anointing our heads will be lifted up. கர்த்தர் நம்முடைய தலைகளை உயர்த்துகிறவராக The இருக்கிறார். Lord is the lifter up of our head. எல்லா அடிமைத்தனங்களையும் கர்த்தர் தாறுமாறாக்குகிறார். The Lord traverses all the spirit of bondage. நாம் அவருடைய பிள்ளைகள். We are his children. அவருடைய வருகையிலே காணப்பட வேண்டும். To be caught up at his coming. உலகத்திலே சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. The incidents are happening in the world. கர்த்தருடைய அபிஷேகத்துக்காக எல்லாரும் உங்களை ஒப்புக்கொடுங்க. But all of you surrender for the anointing. இந்த வேளையிலே நல்ல ஒரு அபிஷேகத்தோடு முடிப்போம். Right now let us end up with a good anointing. உன்னுடைய ஆவியின் நிறைவு இது போதாது. This of infilling is not enough. ஆவியிலே நிரம்பி சுமைகளை புரட்டி போடு. Get filled in the spirit and roll off your yokes. ஆவியிலே நிரம்பி நுகங்களை முறித்து போடு. Get filled in the spirit and burst your yokes. அபிஷேகத்தால் தலை நிமிர்த்தப்படும். The anointing the head is lifted up. அபிஷேகத்தால் நுகம் முறிக்கப்படும். By the anointing yokes are broken. அபிஷேகத்தால் நீ குனிந்து நடக்கிறவன் நிமிர்ந்து நடப்பாய். By the anointing you will look up and not bend down.